எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். பாடுவோமா? எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் கரங்களை தட்டி எந்தன் தேவனால் ஆமென் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. பாடுங்க. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் சொல்லுங்க நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனா என்பதன் ஆரோக்கியம் தேவதானவே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பதன் ஆரோக்கியம் தேவதானவே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். சொல்லுங்க. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். ஆமென். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. சொல்லுங்க. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கடைசி செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. அருமையான ஐயா அக்கினி ஜேசாஸ் அவர்கள் மூலமாக கர்த்தர் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு உங்களுக்கு என்ன வார்த்தைகள் கொடுக்க போகிறாரோ தெரியாது. எனவே எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்க. கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாமா? க்ளோரி, பிரைஸ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தருடைய செட்டிங் கீழே, கிருபையின் செட்டிங் கீழே நீங்கள் அடைக்கலமாக ஓடி வந்தபடினால் ரூத்துக்கு கிடைத்த நிறைவான பலனை விட அது பழைய ஏற்பாடு ஓட்டி புதிய ஏற்பாட்டிலே மனவாட்டிகளாக உங்களுக்கு அதை விட மேலான அனுக்கிரகத்தை தேவன் வர்ஷிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமேன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் காலை முதல். ஆமேன். அதிகமான சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உண்மைதானே? இந்த 12 மணி நேர ஜெபத்திலே தேவாதி தேவன் உங்களை தம்முடைய வழக்கரத்தினாலே ஒருமுகப்படுத்தி இருக்கிறபடினால் கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்தினது. அப்படிதானே? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் ஒன்றாய் கூடிக்கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. உண்மைதானே? வசனம் கிடைக்காத பஞ்சம் வர வந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், இஸ்லாமிய நாடுகளிலேயும் கம்யூனிஸ்ட் நாடுகளிலேயெல்லாம் வசனம் கிடைக்காத இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் நடத்த முடிய மிக மிக அரிது. ஆனால் நம்ம பாரத தேசத்திலே கிருபையாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை பூட்டவே கூடாது. ஆண்டவர் பூட்ட மாட்டார். ஆனால் உங்களுடைய இணங்குதல், ஒப்புதல், உங்களுடைய ஜபம், நம்முடைய ஜபங்களை தேவன் வைத்து அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் இதை நான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமானால் அவர்கள் என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். பிரசங்க வசனம் இல்லை, அந்த வசனத்தை சொல்லுகிறேன். ஏன் ஜெபம் என்பதற்கு நிறைய வசனங்கள் உண்டு. 14,000க்கு மேற்பட்ட ஜெப சம்பந்தமான வசனம் உண்டு என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கிறதா? There are more than 14,000 verses concerning prayer. எத்தனைங்க? ஜெப சம்பந்தமான வசனங்கள் எவ்வளவு? 14,000க்கு மேற்பட்ட ஜெப சம்பந்தமான வசனம். அதில் ஒன்றே எசேக்கியேல் 36, 37 மைய பகுதியிலிருந்து, எசேக்கியேல் 36, 37 வசனத்தின் மைய பகுதியிலிருந்து இதை நான் அனுக்கிரகம் செய்ய அந்த வார்த்தையோடு தொடுங்க. நான் எதை என்றால் அந்த 36ஆம் அதிகாரத்தில் நிறைய வாக்கு தத்தங்கள் உண்டு பாருங்க. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமானால், கட்டளையிட வேண்டுமானால், வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எதையாவது தேவன் செய்ய விரும்புகிறார் என்றால் அதற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். மந்தை பெருகுவது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடியேனே ஹல்லேலூயா. இந்த கடைசி செய்தியிலே தேவாதி தேவன் அடியேனை கிருபையாக பயன்படுத்த அவர் சித்தம் கொண்டபடினால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிதா, குமார், ஆவியானவர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. ரத்தம் செய். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இந்த நம்ம அருமையான சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த பேதை மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு இடம். கர்த்தருக்கு சோதர. அருமையான பாஸ்டர் ஐயா கண்களிலே, அம்மா கண்கள், உங்கள் கண்களில் எல்லாம் எனக்கு ஒரு தயவு. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக எண்ணுகிறேன். மிகுந்த நன்றி செருக்கோடு நான் எண்ணி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்கு கைமாறாக நான் இனத்தை செலுத்துவேன். நாங்கள்லாம் இனத்தை செலுத்துவோம். வாட் we can ரெண்டர் என்ன ரெண்டர், எதை செலுத்துவோம்? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஜபங்களைத்தான் செய்து ஓட விரும்புகிறோம். ஆமென். ஜபமே ஜெயம். அல்லேலூயா. ஜபமே ஜெயம். பஸ் யாங்கிச்சவிட்ட கேட்டாங்க, உங்க எழுப்புதலுக்கு 3 காரணம் சொல்லுங்க. 1 என்ன, 2 என்ன, 3 என்ன, 4 என்ன, 5 என்ன, 10 என்ன, 100 என்ன, 1000 என்ன? நல்லா கைதட்டுங்க. ஓகே. காலை பொழுதிலே அடியேன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு யவன ஜனத்திற்கு எதை நான் கொண்டு வர வேண்டும், என்ன வசனத்தை எல்லாம் சொல்ல வேண்டும், நடத்த வேண்டும் என்றெல்லாம் ஆழ்ந்த தியானத்திலே நான் அமிழ்ந்திருக்கிற வேளையிலே பட்டென்று என்னுடைய கண்களுக்கு பளிச்சிட்டது. அப்படியே வசனத்தை தொலாவிக்கொண்டே வந்தேன். அப்பொழுது ஆண்டவருடைய நடத்துதல் இங்கு எனக்கு கிட்டினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஏசாயா 48, 18, 19 வசனங்கள். ஏசாயா 48, 18, 19 வசனங்கள். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும்
உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களைத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். கத்தனோடு பேச கரங்களை உயர்த்தி கத்தனை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, தேங்க்யூ லார்ட். ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எங்கள் செவிகளை திறந்தீரே, விருத்த சேதப்படுத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி. தாகத்தோடு மன வேர்க்கையோடு பாரத்தோடு பசி தாகத்தோடு தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற நம்முடைய 12 hours பிரேயரிலே காத்திருக்கிற நம்முடைய அருமையான கண்மணி செல்வங்களை நம்முடைய உபதேசமாகிய மழை நனைக்கட்டும். அதன் அடிப்படையிலே ஆசீர்வாதமான மழையிலேயும் நனைந்து போக என் தேவன் அனுக்கிரகம் செய்ய போகிறதற்காக ஐ நீட் thine extra leading and light and anointing and grace. Yes, you will do. I bind other powers of darkness. நான் சொன்ன இயேசு நாமத்திலே ஹல்லேலூயா. இந்த எல்லையில் இருக்கிற அப்பல்லோனின் ஆவிகளை கட்டி கடிந்து அப்புறப்படுத்தி தேவனுடைய ஆளுகைக்கு நடத்தலை பொறுப்புக்கும் வசனத்தினுடைய வாஞ்சைக்கும் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க ரத்தம் இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஆமேன் சொல்லுவோம். நலமாயிருக்கும். அப்பொழுது கற்பனைகளை கவனித்தாள் அல்லது கற்பனைகளுக்கு செவி கொடுத்து அதை செய்தாள். 4 காரியங்கள். சமாதானம் நதியை போல் இருக்குமாம். கேட்பதற்கு நவரசமாய் இருக்கிறல்லவ. என்ன கம்முன்னு இருக்கிறீங்கோ? சமாதானம் நதி போல ஓடுமா? ஓஹோ, விளக்க வேண்டும். அல்ல, உண்மைதான். தேவன் சும்மா எதையும் சொல்ல மாட்டார். ஆமென். நம்மால் முடியாததையும் செய்ய சொல்ல மாட்டார். அப்படி கற்பனைகள் பாரம் உள்ளவைகளும் அல்ல. கர்த்தருக்கு சமாதான நதியை போல இருக்கும். அப்புறம் நீதி எல்லாமே ஆண்டவர் ரொம்ப ஹை மேக்சிமம் லெவல் ஆண்டவர் செய்ய விரும்புகிறதை மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாத, கற்பனைக்கு எட்டாத, கிரகிக்க முடியாத பெரிய லெவலிலே அல்லேலூயா எல்லாம் வேற லெவல்னு சொல்லுவாங்க. ஆமேன். எப்படிங்க இது? சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்குமா, அப்படிதானே? அப்புறம் 3வது சந்ததி மணலத்தனையாக இருக்குமா, இப்படி. 4வது கற்ப பிறப்பு அணுக்களத்தனையாக இருக்குமா. 5 சேர்த்திக்கலாம். அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமல் அழிக்கப்படாமல் இருக்குமா, அப்படிதானேங்க? கற்பனைகளை கவனிக்கிற வேளையிலே ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க. கற்பனை அல்லது கட்டளை, அப்படிதானே? ரூத்து 3:6 ரூத்து 3:6 எஸ்தர் 4:7 2 பேர் சொல்லுகிறார்கள். ஒன்று நகோமி, இன்னொன்று மொர்தெகாய். 2 பேரும் என்ன சொல்கிறாங்கோ? மாமி நகோமி ரூத்துக்கு சொல்கிறா, இதை இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் செய், கற்பித்தபடியெல்லாம் செய்தால் அதனாலே அவருடைய ஜீவியம் எத்தன்மையான ரீதியிலே உயர்த்தப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு சாட்சி. ஆமேன் சொல்லுங்க. ஒரு மனுஷி சொன்னதை அடிவிரலாமல் கேட்ட அந்த மருமகளுக்கு இவ்வளவு உயர்வு. தேவன் தான் காரணம், ஆனால் மனிதனும் காரணம், அப்படிதானே? நான் சொல்லுவேன், தேவனுடைய பகுதி ஒன்று உண்டு. அவர் தம்முடைய பகுதியிலே 100க்கு 100 கரெக்ட். ஆமேன். நம்முடைய பகுதி தான் செய்யப்பட வேண்டும், தொக்கி நிற்கிறது என்பதை உளமாற ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோம். அப்புறம் எஸ்தர் 4:7 பார்க்கிறோம். யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்தது. அப்போ மொர்தெகாய் சொன்னதையெல்லாம் எஸ்தர் செய்தாள் என்றும் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். ஆமென். சரி, எஸ்தர் செய்தாள், அதனாலே உயர்த்தப்பட்ட இவங்கெல்லாம் ரொம்ப மேன்மையாய் உயர்த்தப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஒரு மனிதனை தேவன் உயர்த்த வேணும்னா அதுக்கு எல்லை
வானம் தான். நான் ஆமேன் இல்லை, அல்லேலூயா. கர்த்தருக்கு அப்படின்னா மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்க, தேவன் கற்பித்த கட்டளைகள் கற்பனைகள். எஸ், யாத்திரையாகமம் 40 40 20 22, யாத்திரை 40 20 22 எல்லாம் பார்த்தோம்னா கர்த்தர் கற்பித்தபடி அதே 22 கற்பித்தபடி 26 அங்கே நீளும் கற்பித்தபடி 26 29 கர்த்தர் சொன்னதின்படி சொல்லுங்க, கற்பித்தபடி அடிவிரலாமல். மேசைன்னா இவ்வளவுதான் இருக்கணும், ஒரு இஞ்சி குறுகக்கூடாது, கூட்டக்கூடாது, அப்படி தானுங்க குத்து விளக்கு அந்த டைப்பு. அப்போ மோசே சொல்றான், ஆண்டவரே இந்த மக்களை அழிக்க வேண்டாம், மோசே என்னை விட்டுரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இவர்களை நான் அழிக்கப் போகிறேன். ஒரே மனுஷனை அடிக்கிறது போல நான் இவர்களை, இந்த வணங்கா கழுத்துள்ளவர்களை அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவருக்கு மெத்த கோபம் பற்றி எரிகிறது. அப்படி என்றால் மோசே தெருப்பில் நிற்கிறான். அல்லேலூயா, ஆமென். சுவரை அடைக்கிறான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. தேவன் கற்பித்தபடி சொன்னதையெல்லாம் அடிபரலாமல் செய்ய மிகுந்த எச்சரிப்போடு மோசே செயல்பட்டபடினாலே மோசே சொன்னதையெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேணுமானால் அவர் சொல்றதை கேட்பதற்கு, கீழ்ப்படிவதற்கு நமக்கு ஒரு நல்ல இருதயத்தை தேவன் இன்றைக்கு பொருத்துவாராக. வேறு இருதயத்தை தந்தார். ஆமென் சொல்லுங்க. சிட்டிஸ்டே அந்த இருண்ட கண்டம் எங்கே, ஆப்பிரிக்கா, அங்கு ஊழியம் செய்து எழும் தோளுமாக மாறிவிட்டார். உபவாசம் பண்ணி மனிதனை பிடித்து சாப்பிடுகிறவர்கள் அவரை பிடிக்க முற்பட்டார்கள். இவனை உரிச்சா கறியே கிடைக்காதுன்னு விட்டுட்டாங்க. சில நேரத்தில் ஒல்லியாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது, நம்மளும் மாதிரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு வேகமாக ஓடலாம், கர்த்தருக்கு சோத்திரம், ஓடி ஓடி சொல்லலாம், அப்படி தானேங்க. அவர் ஒரு இரவு வேளையிலே அகல் விளக்கு வெளிச்சத்திலே, அப்பெல்லாம் இதெல்லாம் இல்லை, இந்த விளக்குகள், பைபிளை புரட்டி கொண்டிருந்தார். என்ன புரட்டுகிறீர்? ஒரு பக்தன் கேட்க, நான் ஏதாவது கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா என்று வேதத்தை ஆராய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. யோபு 23:12 யோபினுடைய ஒரு வாஞ்சை என்ன? யோபு 23:12, ஜோப் 23, அப்படி உதடுகளின் கற்பனைகளை பின்வாங்குவதில்லை, உதடுகளின் கற்பனைகள் விட்டு பின்வாங்குவதில்லை, வாயின் வார்த்தைகளை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இட்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, அப்படிதானே? டிஃபன் சாப்பிட்ட பிறகு பிறகு ஒரு மாத்திரை, அப்படிதானுங்க? சிரிக்கிறீங்க. அப்படின்னா இவர் என்ன பண்ணா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வசனம், சாப்பிட்ட பிறகு ஒரு வசனம், கற்பனை. என் கற்பனைகளை. அல்லேலூயா, ஆமென். சரிங்க, இந்த கற்பனைன்னு சொல்கிறாரு, அதனுடைய ஜிஸ்ட் என்ன, மீனிங் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன? 1 தீமோத்தேயு 1:5, 1 தீமோத்தேயு 1:5, ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு 1, கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும். இந்த 40 நாள் சுத்திகரிப்பு கூட்டத்தினுடைய அஸ்தமனத்திலே கடைசி நாளில் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ, அது எத்தனை காலத்துக்கு பின்பு நடக்கும்? இன்றைக்கு நடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. 40 என்பது ஒரு ஆண்டவருடைய சகாப்த முடிவடைவதற்கு ஒரு எண்ணிக்கை. 40. ஆமென் சொல்லுங்க. 40 நல்ல உபவாசம் பண்ணும்போது கர்த்தர் உபவாசத்தை கேட்டு ஆசீர்வதிக்காமல் போகவில்லை. ஆகையால் நிச்சயமாக இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. கற்பனையின் பொருள்
சுத்தமான இருதயம் சொல்லுங்க. ஆமா, அந்த இருதயம் நமக்கு கிடைச்ச போது அப்படிதானே. சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை எனக்கு உள்ளத்திலே புதுப்பியும் என்பது தாவீதினுடைய கதறுதல் அப்படிதானுங்க. ஆமாம், நான் சில நேரத்தில் நான் ஒரு வேடிக்கையான ஆள். 2 வயசு 3 வயசு குழந்தை பையன் இருப்பான்ல, சர்ச்சில் இருப்பாங்கல்ல, குழந்தை குட்டியோடு வருவாங்கல்ல, அதை ஸ்டேஜுக்கு கொஞ்சம் அப்படியே தூக்கிட்டு வந்து 2-3 வயசு நிற்க வச்சு, ஏப்பா குழந்தை உனக்கு பொறாமைன்னா தெரியுமா அப்படின்னு கேட்பேன். தெரியாது. சூதுவாதுன்னா தெரியுமா? தெரியுமுங்கம்மா. தெரியாதுங்கம்மா. பேசுங்க. பெரியவங்களுக்கு உங்களுக்குன்னு நான் ஒன்று கேட்க மாட்டேன். ஐயோ, கபடினா தெரியுமான்னு கேட்பேன். கெட்ட வார்த்தைன்னா தெரியுமா? அது இந்த காலத்துலலாம் ஆமாம், ஆண்டவர் சொன்னார், சின்ன குழந்தைய பிள்ளைய எடுத்துக்காட்டாக நிறுத்தி மனம் திரும்பி என்ன அந்த சுத்த இருதயம், அதுக்காக ஒரு சின்ன ஒரு காரியம் அப்படிதானே. பிரேசுலோன். என்ன சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்ப அசுத்தம் யாவும் நீக்குமே. அல்லேலூயா என்ற பாடல் உண்டு. கர்த்தருக்கு ஒருவன் மனம் திரும்பி சிறுவிலையிலே போற மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் அப்படிதானே. நம்ம ஆண்டவர் சின்ன காரியத்தை வச்சு பெரிய தத்துவத்தை எல்லாம் விளக்கிறதுலே நம் தேவனுக்கு நிகர் அவர்தான். உண்மைதானே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. சுத்தமான இருதயத்திலும், ஆமாம், சுத்த இருதயம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்திய 5:8 அது எடுக்க வேண்டாம், இது அப்படியே வச்சுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சிலர் சொல்லுவாங்க, ஐயா மிந்தி நல்ல சொப்பனெல்லாம் வரும், தரிசனமெல்லாம் வரும், இப்போ ஒன்றும் வரமாட்டேங்குது. ஆமாம், நான் தேவனையெல்லாம் தரிசிச்சேனே, கர்த்தருடைய சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு, இப்போ ஒன்றும் வரமாட்டேங்குது. செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஹேர் சர்ச்சிங். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். டாக்டர் என்ன பண்ணுறா, ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு அப்படி வச்சு பார்ப்பார். ஸ்டெத்தஸ்கோப்பு அப்படி தானே, இங்கே வச்சு அப்புறம் நாக்கை நீட்டி நாமெல்லாம் நீட்டுறோம் அப்படி தானே. இப்போ ஜீசஸ் டாக்டர் நாக்கை நீட்டி காட்டை காமி கண்ணை பிதிக்கி பார்ப்பார். யார்? ஏன்னா நீங்கள் உங்கள் கண்ணையெல்லாம் பிதிக்கி பார்த்துருக்குறேன். யார்? டாக்டர் அப்படின்னு. அல்லேலூயா. சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர். ஆமென். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். சமாந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர், ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை. நல் மனசாட்சி அப்படிதானுங்க. சிலர் நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்க. தள்ளிவிட்டு மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள் என்னங்க? The purpose of the precepts or commandment or hallelujah oracle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 119 19:21. சங்கீதம் 119 19:21. ஒரு 7 வசனம் இருக்குது. அதெல்லாம் நாம் பார்க்க முடியாது. பூமியிலே நான் 21 வசனம் தொட்டுருங்க. இப்படியெல்லாம் உண்டு. கற்பனை. ஏன் அப்படின்னா சங்கீதம் 19:18 சங்கீதம் 19:8 நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மை. கண்களை நம்ம கண்களை எல்லாம் ஆவிக்குரிய பார்வையை எல்லாம் தெளிவிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. நல்ல கைதட்டி ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ரத்தம் செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
இதனாலே, இந்த கற்பனையினாலே, கர்த்தருடைய கட்டளை கை கொள்றதுனாலே, உபாகை 28:1 நாம் அறிந்த வசனம். உபாகை 28:1, உபாகை 28:1 கர்த்தருடைய சத்தத்துக்கு கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சால் 2-3 எல்லாம் பார்த்தோம்னா, ஆமாம், அப்படியே கட்டளைக்கு அப்படியே சத்தத்துக்கு எல்லாம் உண்மையாக கீழ்ப்படிந்தாள் அப்படின்றெல்லாம் பார்க்குறோம். 3வது வசனத்திலிருந்து 14 வரைக்குமே நமக்கு சேர வேண்டிய அத்துணை அணுக்கிற ஆசீர்வாதம் அதிலே நிரம்பி இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டால் ஓஹோ என்று ஜெபிக்க நல்ல கைதட்டி ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற அனுக்கிரகத்தை பெற வேண்டுமானால் அதை வைத்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். உண்மைதானே? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே? பிரசங்கி 8:5, பிரசங்கி 8:5 கூட எக்லெசியாஸ் 8:5 கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஆமென் சொல்லுவோம். ஒரு தீங்கும் ஒரு கேடு ஒரு தீமையும் அணுகாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். அப்படிதானே? அப்படி தப்பி தவறி ஏதாவது தீங்கு வந்தா எரேமியா 15:11, எரேமியா 15:11, ஜெரமியா 15:11. ஆமா, உன்னில் மீதியாக இருக்கிறவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும், தீங்கின் காலம், கஷ்டத்தின் காலம், நெருக்கத்தின் காலம் எல்லாம் உண்டுதான். உண்மைதானே? காலத்திலே உனக்காக உனக்காக நமக்காக ஆண்டவர் சத்துருக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வார். நல்ல தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அதான் யாபேசு துக்கத்தோடே 1 நாளாக 4:10 இதெல்லாம் இந்த வசனம் நமக்கு அத்துபடி ஜபத்திலே. அப்படிதானே? 1 நாளாக 4:10 தானே. ஆமாம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அப்படிதானேங்க? தீங்கு என்னை அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கெல்லாம் வந்திருக்கிற எல்லாருடைய நிறைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இல்லை. ஆமேன். ஆமாம், இன்றைக்கும் பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இனிமேல் கொடுக்கத்தான் போகிறார். ஆமேன். இது ஜப வீடு. அல்லேலூயா. ஆமேன். ஜப வீரனை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே? நீதிமொழிகள் 12:20 கூட, நீதிமொழிகள் 12:20 கூட, நீதிமொழிகள் 12 தீங்கை பிணைக்களுடைய இருதயத்தில் இருக்கிறது கபடு. அப்படிதானுங்க? ஆமாம், கபடு இல்லாத இருதயத்தில் கபடு இல்லாத உதடு. அப்படிதானுங்க? ஒரு உதடு இருக்குது. அப்படிதானுங்க? சங்கீதம் 17 சங்கீதம் 17 சங்கீதம் 17:1 சங்கீதம் 17:1 கபடில்லாத உதடு. சொல்லுங்க ஏசப்பா. ஆமாம், என் உதடு கபடில்லாத உதடு அப்படின்னு நாம் சொன்னோம்னா ஆண்டவர் ஆமாங்கோணும். என்னங்க? அவர் அங்கீகாரம் கொடுக்கணும். அவர் NOC கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் சில நேரத்தில் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். நம்ம ஹோம்ஒர்க்கெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பிள்ளைகளே, நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா? அடுத்த கிளாஸுக்கு நீங்கள் வரும்போது உங்கள் உத்தமத்தை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுத்தார் என்று நீங்கள் கேட்டு வந்து சொல்ல வேண்டும். ஆமேன். வரமாட்டேன். உங்கள் ஜெப ஜீவியத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் என்று கேட்டு வந்து சாட்சி கொடுக்க வேண்டும். உங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் ஆமாம் ஆண்டவர் என்ன சொன்னார் என்று வந்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமேன். வராது. நான் சொல்கிறது புரிஞ்சுது என்ன? என் உத்தமத்தை தராசிலே நிறுத்து பார்மையா என்று ஒருத்தன் கதறான். அவனைத்தான் தூக்கி உயர்ந்த அடைக்கலத்தை யோபு நல்ல தட்டி. அல்லேலூயா. ஆமாம், லூக்கா 1:6 கர்த்தரிட்ட கட்டளைகளிலே ஆமாம் அந்த சகரியா எலிசபெத் 2 பேரும் நல்லா அப்படியே அடிவிரலாம கீழ்ப்படிஞ்சிருந்தார். அப்படிதானுங்க? தேவனுக்கு முன்பாக கர்த்தர் இட்ட சகல கற்பனையும்படி. ஆமாம் ஆமாம். அதனால ஒரு ரொம்ப லேட்டானாலுமே அவங்க ஜபத்தை கூட மறந்துருப்பாங்க.
உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்கிறா. அப்படி யாரே காபிரியலே வந்து சொல்கிறாரு. நம்பல. ஏன்னா வயசான எனக்கா சில பேருக்கு எந்த சந்தேகம் இருக்குங்களே, அது ரொம்ப மக்களுடைய இதயத்தை கவிப்பிடித்து இருக்கிறது. ஆமாம் ஆமாம், ஏன்னா ரொம்ப நாளாக காத்திருந்து பதிலே வரல. இனி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேர் ஜெபத்தை விட்டுட்டாங்கோ. நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்கோ. ஜெபத்தை விட்டுட்டா எப்படின்னா, தூரத்துலேருந்து நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், வந்து காலிங் பெல் அழுத்துறேன். ஆமாம், நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்களே எனக்கு தெரியும். காலிங் பெல் அழுத்த உடனே திறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அழுத்துறேன், திறந்த பாடில்லை. ஒரு வேளை தூங்கிட்டு இருந்திருக்கலாம் உள்ளே இருக்கிறவங்க. ரெண்டாவது அழுத்துறேன், அப்புறம் போயிடுறேன். அப்படின்னா வந்தது வேஸ்ட் அல்லவா? அதுபோல் ஒன்று சொல்கிறேன், பதில் நமக்கு ரொம்ப சமயமாக இருக்கிறதை கண்டு சத்துரு முழு மூச்சோடு எதிர்ப்பான். நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். இவர் சந்தேகப்பட்டார். அதனால கொஞ்ச நாளுக்கு அவர் பிறக்க வரைக்கும், யோவான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னாச்சு, நீ ஊமையாக இருப்ப. அப்போ எவ்வளோ ஷேம் பாருங்க, எவ்வளவு அவமானம் பாருங்கள். எல்லாரும் என்னப்பா உனக்கு. ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்கோ. ஆமாம், கற்பனை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். என்னங்க அந்த பிரசங்க வசனத்தில் இருங்க. ஆமாம், ஏசாயா 48:18 கற்பனை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். சொல்லுங்கள், நலமாக இருக்கும். நலமாக இருக்கிறதுன்னு என்ன? நலமானது நலமா 2 கொரிந்தியர் 13:7 2 கொரிந்தியர் 13:7 நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணணும்னு. எதுங்க அது? நலமானதை செய்யும் பொருட்டு. நலமானதை செய்யும் பொருட்டு. நலமானதை செய்யும் பொருட்டு விண்ணப்பம் பண்ண வேணும். ஒரு ஜெப குறிப்பை பவுல் கொடுக்கிறாரு. 1 சாமுவேல் 3:8 பாருங்க. அந்த ஏலி ஆசாரியன் இப்படியாக சொல்கிறார். ஏலி, ஆமாம், 1 சாமுவேல் 3:8 அவர் கர்த்தர் தம் பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அல்லேலூயா. 1-2 வசனங்கள் யோபு 11:13 யோபு 11:13 யோபு 11:13 யோபு 11:13 கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கு. இப்படி நிறைய வசனம். இன்னொன்று சொல்லிட்டு அடுத்ததுக்கு நாம் கடந்து போவோம். 16:21 16. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்குமே. ஆமா, புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். அவர் யாரு? மீடியேட்டர், ஜீசஸ். அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா, நம்ம ஜெபத்தை எல்லாம் வாங்கி ஆமாம் பிதாகிட்ட கொடுத்து அதை பூர்ணப்படுத்தி பிதாகிட்ட கொடுத்து பதிலை வாங்கி கொடுக்க அவர் பிரதான ஆசாரியராய் செயல்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியரை குறித்தான வெளிப்பாடு, வெளிச்சம் யோபு காலத்தில் இல்லை. நாம் ரொம்ப பாக்கியவான்கள். நல்ல கைதட்டை சொல்லுங்கள், நான் ரொம்ப பாக்கியசாலி, ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுவும் இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் காலத்தில் முடிவில் இருக்கிறோம். அப்படி தானேங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நலமாக இருக்கும். அப்படி தானே? நல்லதாக இருக்கும். அப்படி தானே? ஆமாம், இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்குமே, என் பிள்ளை இதை பெற்றால் நல்லா இருக்குமே, குடும்பத்தில் இது நடந்தால் நல்லா இருக்குமே, நலமானதை ஆண்டவர் செய்வார். அப்படிதானே? சங்கீதம் 81:13 சாம் 81:13 சங்கீதம் 81:13 பார்க்குறோம். 81:13 சங்கீதம் 81:13 செவி கொடுத்து செவிலின் வழியில் நடந்தான். அதனாலே கீழே நான் சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சீக்கிரத்திலே எதிராளிகளை இந்தியாவிலே தாழ்த்த போறார். நம்புறீங்களே இல்லையா? என் கையை அவர்கள் சத்துருக்கள் விரோதமாக திருப்புவேன். அப்புறங்க ஆமென் சொல்லுங்க. இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை நாம் மிதிக்கத்தான் போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவர்
அழுதாருங்க. லூக்கா 19:41 அழுதார். லூக்கா 19:41 42 எருசலேம் பார்த்து அழுது. லூக்கா 19:41 அழுதாரு. 42 உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாந்தி கேட்டவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும் அப்படிதானே. ஆனால் அவர்கள் அறியவில்லை. அதனாலே ரோமன் கவர்னர் கமாண்டர் டைட்டஸ் தீத்து வந்தான். வந்து எருசலேமை மண்மேடாக்கி 11 லட்சம் யூதர்களை கொன்னா. ரத்த ஆறு ஓடிச்சு. எருசலேமில் மரங்கள் இல்லாத அளவு மரங்களெல்லாம் வெட்டி சிலுவை செய்தி யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தான். அன்றைக்கு வீழ்ந்தவர்கள் 1948 எழுந்தார்கள். தேவ கிருபையினால் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஆமென் நலமாயிருக்கு. இப்போ பாருங்க அடுத்த பகுதி. ஏசாயா 48 அந்த அப்போ சமாதானம் நதி போல் இருக்கும். அல்லேலூயா. நான் இந்த சென்னையில் இருக்கும்போது கவலைகளே அப்படியே ஆழ்ந்து அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு தம்பி வந்தான், சமாதானத்தின் சுவிசேஷத்தை எனக்கு சொன்னார். ஆண்டவர் என்னை தொட்டார். அல்லேலூயா. அப்புறம் ஒரு மரத்துக்கடையில் இருந்தேன். நான் கேட்காமலே அபிஷேகம் வந்துச்சு. அதனால எனக்கு என்ன கிடைச்சது? ரோமர் 14:17 ரோமர் 14:17 ரோமர் 14:17 என்ன? ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம். ஆமா. இப்ப நீங்கள்லாம் ஆமா உபவாசத்தில் வந்திருப்பீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆமென். கையை தூக்குங்கோ உபவாசத்தோடு. சில பேர் ஆமாம் ஐயா எனக்கு சுகர் இருக்குது உமக்கு தெரியாது, பரவாயில்ல சாப்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் அவ்வளவு கடினம் உள்ளவர் அல்ல. அப்படிதானே? ஏதோ வந்தோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வந்துட்டோம். அப்படிதானே? ஆமாம். சபைக்கு ஏசப்பா கிட்ட வந்துட்டா என்ன நன்மைன்னா, ஒரு அடுத்த 5 நிமிஷத்தில் ஒருத்தன் சாகரான்னு வச்சுங்க. அவ்வளவு தூரம் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸில் அப்படியே கூட்டிகிட்டு போய் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் போட்டுறாங்க. அங்கே 4-5 டாக்டர்கள், கைதேர்ந்த டாக்டர்கள் அவசரமாக சிகிச்சை. அதுதானே? அதை விட மேலான ரீதியிலே பரம வைத்தியர் உங்களை கவனிக்க, உங்களை தொட்டு விடுதலையாக்க இங்கு எழுந்தல்லைங்க. நல்ல கைதட்டிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறேன். நல்ல கைதேர்ந்த ஒரு ஆசிரியரிடத்துல ஒரு மக்கு, உங்களை நான் சொல்லலை, ஒரு மக்கு என்னை போல மக்கு, நான் உண்மையாக மக்கு பிளண்ட்டு ஒன்றும் விளங்காது. எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்லாம் வந்து தூங்குவாங்க, அது வேற. ஏற்கனவே மக்கு வர்றவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட வாத்தியார் இடத்துல படித்தேன். ஏதோ கிருபையில் தப்பிச்சிட்டேன். இப்போது கர்த்தருக்கு மகிமை. சேலத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஒருத்தர் கேட்டார், நீங்கள் MDiv படிச்சீங்களா? நான் MDiவும் படிக்கல, ஒன்றும் படிக்கல. ஐ கிராஜுவேட்டட் இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் அட்வர்சரி. நான் பாடுகளின் கலாசாலையில் ஏசப்பா பாதத்தில் விழுந்து படித்தவன். அல்லேலூயா. எனக்கு சொல்லி கற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சமாதானம் நதி போல ஓடுமா? எப்படிங்க சமாதானம்? ஆமாம். எப்படிங்க அது? அப்படின்னா அபிஷேகம் விரும்புவது. அப்படிதானே? சங்கீதம் 36:8 சங்கீதம் 36:8 பேரின்ப நதியினாலே தாகத்தை தீர்க்கிறார். அப்படிதானுங்க? பேரின்ப நதியினாலே தாகத்தை தீர்க்கிறார். அப்படிதானுங்க? ஆமாம். பாரிஸ் நினைக்கிற, பிரான்ஸ் பாரிஸ், அங்கே ஒரு ஊழியர் போகிறாரு. தொடர்ந்து கூட்டங்கள் மற்ற நாடுகளில். திடீர்னு பார்த்தா சூட்கேஸ் காண. அதில் இருந்த விசா பாஸ்போர்ட்டு அது இதெல்லாம், விசா பாஸ்போர்ட்டெல்லாம் சூட்கேஸே காண.
மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கணம் மிகுந்த வேதனை, அசைக்கப்பட்டார். அப்புறம் ஆவியானவர், ஏன் பயப்படுற மகனே, எந்த சூழ்நிலையிலும் உன் சமாதானம் பாதிக்கப்படாதபடி சமாதானத்தின் தேவன் உனக்கு துணை செய்வேன். அவருக்கு நல்ல ஆறுதல் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. திடீரென்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட். Who is the owner of this suitcase? Come and collect. யார் இந்த சூட்கேஸுக்கு சொந்தக்காரர்? கம். ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், கப்பல் கேப்டன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு திடீர்னு ஹார்ட் பெயின் வந்துருச்சு, இதய பெயின். செத்துருவன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாம், மரண பயம் ஆட்கொண்டுருச்சு. கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதான் பலன். அல்லேலூயா சொல்லுங்க. சொஸ்தமான உடலுக்கு நல்லது, அப்படிதானுங்க. மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி, மெரி ஹார்ட் இஸ் குட் மெடிசன். சந்தோஷம்தான் மருந்து. சொல்லுங்க, சந்தோஷம் தான் மருந்து. கவலைப்பட்டா 15 வகையான கொடிய வியாதி வருமா? நல்ல ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஹார்ட் டிசீஸே வர்றதில்லையா? நாங்கள் கர்த்தருக்கு மகிமை 45 வருஷமாக கர்த்தர் இது இந்த சத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. போன வாரம் கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ளே போனோம். எதுக்கு? பூண்டு வாங்கிறதுக்கு. ஆப்பிள். நோ, பிலீவ் ஜீசஸ். அப்புறம் டன்லப் கிரவுண்டுக்குள்ள வண்டி போச்சு. அங்கே நிறைய வாலிபர்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லு, சமாதானம் நதி போல ஓடும். ஆமேன் சொல்லுங்க. நிறைய பெரிய பெரிய வாலிபர்கள், ஐடி பீப்புள் எல்லாம் சேரு சகதி வேற. ஓடுறேன், உங்களை ஓட செய்வார். சமாதானம் நதி போல ஓடும் உங்கள் வீட்டில். அல்லேலூயா, கவலைப்பட வேண்டாம். அங்கெல்லாம் சொல்லிட்டு எல்லாம். ஆமாம், நான் போய் சொல்கிறது சர்ச்சை ஏதோ கொஞ்சம் பேர். அல்லேலூயா, இடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கையே வேண்டு. ஆமேன். ஏன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 6 நாளில், வெளிப்படுத்தும் விசேஷம் 6 நாளில், வெளிப்படுத்தும் விசேஷம் 6 நாளில் ஒருத்தன் இருக்கிறான், அந்தி கிறிஸ்து. வெளிப்படுத்தும் விசேஷம் 6 நாளில் சமாதானத்தை எடுத்து போடும்படியான, சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் அந்த அந்தி கிறிஸ்து மிருகத்துக்கு. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டு, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். சத்துருவன் சகல வல்லமையும் அதிகாரத்தை மேற்கொண்ட கர்த்தரை கைதட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். அல்லேலூயா. சமாத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம். ஆனால் அல்லேலூயா, சமாதான தூதுவராய் நீங்கள் மாறுவதற்கான ஒரு வல்லமையை தேவன் தருகிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அந்த கேப்டனுக்கு ஹார்ட்டில் அப்போது மரண பயம் வந்துருச்சு, செத்துடுவோன்னு. அப்போ அங்கங்கே கப்பலில் ஓடுறாரு. ஓடி யாராவது எனக்கு சூசை சொல்லுவார்களா? ஆமாம், யாருக்கும் தெரியல கப்பலில். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, சமையல் கட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் எப்போ பார்த்தாலும் பைபிளை படிச்சுட்டே இருப்பான். ஏன்னா சங்கே 119 165 119 165 வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல். வேதத்தை வாசிக்கிறது வேற, வேதத்தை நேசிக்கிறது வேற. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா, நான் வாசிக்கிறேன், ஆனால் நேசிக்க எனக்கு ஒரு இருதயத்தை தார். திடீர்னு அந்த பையன்கிட்ட போகிறாரு கேப்டன். ஏப்பா, நான் சாக போகிறேன், எனக்கு ரொம்ப மரண பயம், ஏதாவது ரட்சிப்புக்கான வழி சொல்லு. உடனே என் அம்மா ஏசாயா 53:5 எப்பவுமே சொல்லிட்டு இரு மகனே. சின்ன பையன் கப்பலில் சமையல் கட்டையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன் கேப்டன்கிட்ட சொல்கிற, அப்படி என் அம்மா ஏசா 53:5 எப்பவுமே சொல்லிட்டே இரு மகனே அப்படின்னு சொல்லி அனுப்பினார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிச்சா உங்களுக்கு சமாதானம் வரும், மரண பயமெல்லாம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நமக்கு சமானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அப்படியே தழும்புகளால் குணமாகிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் அல்லேலூயா நலமாயிருக்கும், அப்பொழுது சமாதானம் நதி போல ஓடும். அன்றைக்கு சபை, முதல் நூற்றாண்டு சபை 4 காரியத்தில் வளர்ந்தது உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 9:31 9:31 9 இந்த நாளும் அல்லேலூயா எந்த சபையிலே அப்படியே ஆமேன் இந்த 4 காரியம் எந்த சபையிலே நிரம்பி இருக்கிற
அசைகிறதோ அந்த சபை உயர்த்தப்படும். அந்த 4ம் இந்த சபையிலே நிலை கொண்டிருக்கத்தக்க நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம். நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல சோத்திரம். ஆமாம், கலிலேய சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று ஃபஸ்ட்டு பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்தாவி ஆறுதல் நடந்து வருகின. சொல்லுங்க, நடந்து சொல்லுங்க ஏசப்பா. ஆமாம், எங்கள் சபையில் நம்ம சபை எங்கள் சபையில் இந்த நாளும் 100க்கு 100 வியாபித்து இருப்பதை நல்லா தட்டுங்க. அலையலு கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். பெர்லின் சுவர், பெர்லின் சுவர், பெர்லின் சுவர் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் டெமோக்ரஸி, ஃப்ரீ கண்ட்ரி. ஆமாம், இடையில ஒரு செவுரு. ஃப்ரீ கண்ட்ரியில் இருக்க விசுவாசிக சுவரை தாண்டி பழங்களாக கூட்டுவாங்க. அந்த நாஸ்திகர்கள் மாறாக குப்பையை இந்த பக்கம் கூட்டுவாங்க. எப்படி? அவன் குப்பை கொட்டுறான், இவங்க பழங்க. ஏன் நாங்கள் குப்பையை கொட்டுறோம், நீங்கள் பழத்தை கொட்டுறீங்க? அது எப்படிங்கன்னா, இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த சந்தோஷம். அந்த வாள், அந்த சுவர் உடைக்கப்பட்டு சமாதானம். கர்த்தரை மயப்படுத்துவோமா? சிலுவையில் அதை விட மேலான ஒரு காரியம் நடந்தது. எபேசியர் 2:14, எபேசியர் 2:14, எபேசியர் 2:14, எபேசியர் 2:14, எபேசியன் பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை. அல்லேலூயா. ஏதாவது பகை போல காரியங்கள், கருத்து வேறுபாடுகள், ஆமென், சச்சரவுகள் குடும்பங்களில் ஏதாவது தாண்டவம் ஆடினால் இன்றைக்கு அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை வச்சுட்டு நான் சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்கோ. சமாதானத்தின் தேவன் உங்கள் சமானத்தை கெடுக்க பார்க்கிற அந்த குழி நரி, சிறு நரிகளை எல்லாம் 16:20 படி, ரோமர் 16:20 படி, ரோமர் 16:20 படி சமானத்தின் தேவன், ரோமர் 16:20 படி சமானத்தின் தேவன் சாத்தானை நாளைக்கு, அப்படியா ஏசப்பா, இன்றைக்கு அல்லேலூயா என் காலின் கீழே நீங்கள் நசிக்க போடன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நசுக்கலாம். ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்வரம். கற்பனை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் ஒரு கண்டிஷன். சமாதான நதி போல ஓடுமே. சபைக்கு மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு. 54:13 கஷ்டமாக நல்ல ஜாமண்ணங்கள்ல. ஏசன் 54:13, ஏச 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சமாதானம் பெரிதாக இருக்கும். 2 பெரிய நடிகர்கள் ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஊழியக்காரர்கிட்ட ஜாமன்ட்டாங்க. ஏன்னா வெளிநாட்டு ஊழியக்காரர் ஒரு கூட்டத்தை வச்சார், சினிமா நடிகர்களுக்கு. அப்போது கேட்டார், ஒன்று உங்களுக்கு நான் ஜாமனன் விரும்புகிறேன், சமாதானம் வேண்டுமென்கிறவர்கள் கை தூக்குங்கன்னா 2 பெரிய நடிகர்கள் தூக்குனாங்க. அவங்களுக்கே சமாதானம் இல்லை பாருங்கள். ஆனால் நமக்கு அல்லேலூயா பெரிய பங்களா, காரு, அது கோடிக்கணக்கான சொத்து, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கூட கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் இருக்குது. நல்ல கைதட்டு. இரண்டாவது பாருங்கள், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கு. நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கு. நீதி சமுத்திரத்தின் அலைகளை. நீதினா என்னன்னா, அதை குறித்து நிறைய விளக்கம் சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 4:20 நம்ம பார்த்தோம். ரோமர் 4:20-21 வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமா சந்தேகப்படாமல் வாக்குத்தத்த மனிதரை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார். அது நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் ஒரு நீதி தான், ஜெபம் ஒரு நீதி தான், உபவாசம் ஒரு நீதி தான். அல்லேலூயா. நம்முடைய கூடுகை ஒரு நீதியின் வாசஸ்தலம், பரிசுத்த சீயோன், சத்திய நகரம், நீதிபுரம் என்று சபைக்கு பேர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நம்ம வீடு, நம்முடைய சபை நீதிமான் கூடாரம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்கு உண்டு. உண்மைதானே கர்த்தருக்கு? ஏசாயா 57:20 வசனத்திலே, ஏசாயா 57:20 வசனத்திலே
கொந்தளிக்கும் கடலை போல் துன்மார்க்கர் கொந்தளிக்கும் நீதி சமுத்திரத்தின் அலை போல் இருக்குமா? நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலை போல் இருக்கும். ஆனால் துன்மார்க்கன் எப்படின்னா, துன்மார்க்கன் கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறான். அதன் ஜலங்கள் சேற்றை அழுக்கை சேற்ற அழுக்க கரையில ஒதுக்கும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று அப்படின்னா யூதா 13வது ஒரே அதிகாரி யூதா 13வது வசனத்திலே யூதா 13வது வசனம். யூதா அவமானங்கள் நுரைத்தழுகிற அமளியான கடல் அலைகளை போல. சகரியா 10:11 சகரியா இதெல்லாம் துன்மார்க்கருடைய அலைகள், துன்மார்க்குடைய அலை. சகரியா 10:11 சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். நீதி சமுத்திரத்தின் அலையை போல் இருக்கு. சமுத்திரத்தின் சொல்லுங்க, சமுத்திரத்தின் அலை போல் இருக்கு. அப்படிதானங்க நீதி. ஆபிரகாமுக்கு விசுவாச நீதியா என்னப்பட்டது? அதன் அடிப்படையிலே அல்லேலூயா 3 ஜெபத்தை செய்யறாரு பாருங்க. ஆதியாகமம் 17:18. ஆதியாகமம் 17:18. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. இவைகளில் ஒருவன் ஊழியம் செய்தால், உபவாசத்திலே வந்து ஜெபம் பண்ணினால் அது ஒரு பெரிய ஊழியம். உபவாச ஜெபத்துக்கு மிஞ்சின ஊழியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே? ஆமா. 3 ஜெபம் என்னன்னா, ஆமா, இசமவேல் பிழைப்பானாக. அவன் தேசாந்திரியா திருச்சா கூட இவன் மகன் அல்லவா? ஆமா, அவங்க அந்த இஸ்மவேல் மூலமா 12 சந்ததி. அப்படி தானேங்க? ஆமென். ஆமா, அவன் சந்ததி எங்க கல்ஃப் நாடுகள்ல இருக்குது. அங்கதான் எண்ணெய் வளங்கள் நிறைய இருக்குது. 4 நிமிஷத்துக்கு ஒரு எண்ணெய் கப்பல் ஈரான்ல இருந்து புறப்படுது. உங்க வண்டியெல்லாம் ஓடுறது அங்கிருந்து வர்ற எண்ணெயில தான் நினைக்கிறேன் பெரும்பாலும். இல்லையா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாயா 60:5 கூட. ஏசாயா 60:5 கூட. ஏசாயா 60:5 கூட. ஏசாயா 60. வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அப்புறம் இன்னொரு வசனம் கூட, 7வது வசனம் டச் பண்ணீங்கன்னா, கேதாரின் கேதார் நெபயாத்தெல்லாம் இஸ்மவேலினுடைய பிள்ளைகள். அது 25:10. கேதார் நெபயாத் கடாக்கள் உன்னை சேவித்து அவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய சபை பலிபீடத்தின் மேல் ஏறும். அல்லேலூயா சொல்லுங்கோ. சீக்கிரமா நடக்க போற சம்பவம் இந்தியாவில். அவன் சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் சபைக்கு கொண்டு வர போறான். நம்புறவங்க கைதட்டுங்கோ. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நல்லவனுக்காக சேர்த்து வைக்கும் தொல்லைய பாவிகளுக்கு தேவன் நியமிச்சு வச்சுக்கிறார். உண்மைதானே? அதுதான் இந்த வசனத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு 2வது ஒரு ஜெபம் என்னன்னா, 18:22. ஆதியாகமம் 18:22. ஆதியாகமம் 18:22. ஆதியாகமம் 18:22. லோத்துக்காக ஜெபிக்கிறேன். பின்வாங்கி போனாலும், பின்வாங்கி அவரை விட்டு போயிட்டாலுமே அவர் நமக்கு ஒரு நல்ல மனசை ஜெபிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் 20:18. ஆமாம், அதே 20:18 கூட அந்த அபிமெலேக்கு ராஜாவுக்காக ஜெபிக்கிறாரு. அடைபட்ட கர்ப்பமெல்லாம் திறக்கப்படுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தருக்கு மகிமை. ஒரு தடவை ஒரு குழந்தை கொண்டு வந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை. ஐயா, உங்கள் பேர் தான் அந்த குழந்தைக்கு வச்ச என்ன செய்தி?
என்ன செய்தியா? ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணீங்க, கத்திரிக்க மகிமை. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் அடைவட்ட கற்பங்கள், அடைவட்ட வாசலையெல்லாம் ஒட்டச்சு, வெங்கல கதவை ஒட்டச்சு. கையில்லையே, கையில்லை. என்ன சொன்னீர்? இருக்குது. அல்லேலூயா. தட்ட மாட்டீங்க. நீர் என்ன சொன்ன, நான் என்ன தட்டுறதா? அவருக்கு தட்டணும். எப்படி தட்டணும்? பூமாதர தட்டணும். இன்றைக்கு தேவன் உங்கள் கையில் ஒரு வல்லமை இறக்கி சொல்லுங்க, பவுலின் கைகளால் விசேஷ அற்புதங்களை செய்தவரே, என் கைகள் மூலமாகவும் விசேஷ அற்புதங்களை நீர் செய்ய வேண்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்லா தட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சாத்தானுக்கு மரண அடி. உங்க கையில் ஒரு அபிஷேகம் பாயட்டு. கால ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஆஸ்பத்திரியில் போய் கை வச்சு ஜெபம் பண்ணுவார். அவருக்கு சோறு வந்துருச்சு. கை வச்சு பேஷண்ட் மேலே வியாதி. ஆண்டவர், இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன். ஒரு துணுமு சுகமாக, ஒரு தலைவலி கூட போக மாட்டேங்குது. என்ன பிரயோசனம்? சோர்ந்துட்டாரே. ஒன்று சொல்லுவாங்க, மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மனுஷனால் முடியலன்னு சொல்லும்போது தேவன் இடைபடுவார். மூழ்கும் போது தூக்கி எடுப்பார். நடந்தது என்னன்னா, அவருடைய உண்மையை பார்த்து அவருக்கு சுகமாக்கும் வரத்தை தேவன் கொடுத்துட்டாரு. வரங்களின் மன்னன் இங்கே அசைவாடுகிறார். நல்லா கைதட்டுங்க. அல்லேலூயா. சாத்துரம் 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 சாத்துரம். உன் நீதி சமுத்திரத்தின் இந்த அலை பார்த்துருக்கீங்களா? அலை. அல்லேலூயா. அலை எதுக்கு வருது? அது எதுக்கோ வருது அப்படின்னு. அலை வந்தால் ஒரு சத்தம் கேட்குது. கர்த்தருக்கு உலகம் எங்கும் அலை. உன் நீதி சமுத்திரத்தின் அலை போல இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா ஆமென், ஆமென். ஜெபம் ஒரு நீதி, துதி ஒரு நீதி தான். சங்கீதம் 140:13 நீதிமான்களுடைய நாமத்தை நீதிமான்களுடைய நாமத்தை எத்தனை பேர் துதிச்சு ஜெயம் பெற்றிருக்கிறீங்களோ தெரியல. துதிச்சு சாத்தான் கோட்டை உடைச்சிருக்கீங்களே. நான் சொல்கிறேன், நீதி சமுத்திரத்தின் அலை போல் இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு அலையும் ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஒரு அலை. அல்லேலூயா. அந்த அலை வந்தால் அப்படியே கரையெல்லாம் சுத்தமாயிருது. அப்படி தானுங்க துதியும் ஜெபமும் சுத்திகரிக்குது. கர்த்தருக்கு. ஆமாம். 29:6 நீதிமொழி 29:6 நீதிமொழி 29:6 நீதிமான் பாடி ஆமாம், ஆமென். நீதிமான் பாடி சமன அண்டனுள்ள அப்பத்தில் நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு கழுத்து ஆக்சிடென்டில் கழுத்து எலும்பு முறிஞ்சிருச்சு. கழுத்து எலும்பு முறிச்சிருச்சு. அப்பா போய் அந்த பெட்டு பக்கத்தில் நின்று அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. டாக்டர் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க, நோ ஹோப், நோ ஹோப், நோ ஹோப், நோ ஹோப், நோ ஹோப். கழுத்து எலும்பு முறிஞ்சிருச்சு. இவர் விடல. ஸ்தோத்திரம் 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 பண்ண மாட்டேங்க. வாய் எதுக்கு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்த ஓடுவேன். அல்லேலூயா. ஆமென். திடீர்னு பார்த்தா கழுத்து சரியாகி போச்சு. அல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படும் அவ்வளோ துதின்னு சொல்லி வருவார்கள். நல்லா கைதட்டுங்க. அல்லேலூயா. ஆமாம். என்ன எதுனா என்ன? ஆமென். என்னது? கர்த்தருக்கு கற்பனை கவனித்தாயானால் நல்லமாய். அப்பொழுது சமாதானம் ஆண்டவரே, என் சமாதானம் இல்லை, துக்கம், கவலை, வேதனையப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சமாதானம் நதி போல ஓடும்னு. அது இன்று முதல் என் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஓடட்ட அப்போ கர்த்தர் செய்வார். ஏன்னா ரத்தம் சிந்தினவர். அதுக்காகத்தான் கொலோசியர் 1:20 சிலுவிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். இயேசுவின் ரத்தம் என்றாலே சமாதானம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. நீதி சமுத்திரத்தின் அலை போல் இருக்கு. அப்படி தானுங்க? ஆமென். நீதி செய்கிற இன்னும் நீதி செய்யட்டும். அப்படி தானுங்க? கர்த்தருக்கு 3வது, அப்போ உன் சந்ததி மணலத்தனையாக இருக்கு. சந்ததி
மணலத்தனையாக இருக்கு. கலத்தியர் 3:16, கலத்தியர் 3:16, கலத்தியர் 3:16, கலத்தியர் 3:14 ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷனுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று அந்த சந்ததி கிறிஸ்துவை, அல்லேலூயா, அந்த சந்ததி கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனாலே நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற வாலிப கண்ணுகளை எல்லாம் பார்க்கும்போது இவங்க பெற்றோருக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சந்ததியை மணலத்தனையாக கர்த்தருக்கு மணலத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உண்மைதானே? எப்படிங்க எப்படிங்க மணலத்தனையா? மணல்னு சொல்லும் பட்சத்திலே சாலமோனுக்கு கடற்கரை மணலத்தனையான, ஆமாம், 1 ராஜாக்கள் 4:20 கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் ஆமென். கடற்கரை மணலத்தின ஜனங்கள் உன் வசம் திரும்பும். 60:5 ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் நிறைய ஆத்துமாக்களை தேவன் கொடுக்க போகிறார். மனவிருத்தி ஞானத்தையும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்கோ. எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும்? படிப்பிலே கர்த்தருக்கு மகிமை. துறையூருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். கர்த்தருக்கு மகிமை. ஆமாம், ஒரு பையன் வந்தான். ஐயா சேமண்ணா, நான் எப்படியோ ஒரு கேஷுவலாக ஒரு ஜபம், அது தீர்க்கசன மாதிரி இல்லை. நீ ஃபஸ்ட்டில் வருவேன், போ நீ ஃபஸ்ட்டு வருவேன். ஊழியக்கான வார்த்தையை நிலப்படுத்துகிறார். ஸ்தானாபதி ஆலோசனை அவன் ஃபஸ்ட்டு வந்துட்டான். இப்போ பெரிய அப்புறம் கேள்விப்பட்டேன் சாட்சியம் இப்போ ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறேன். சயின்டிஸ்டெல்லாம் எழும்ப போகிறாங்க. பெரிய பராக்கிரமசாலிகள் ஜபீர்கள் எழும்ப போகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு பாருங்கள். ஒரு 2-3 வருஷம். ஆதியாகமம் 13:14-18, ஆதியாகமம் 13:14-18, ஆதியாகமம் 13:14-18 குறித்து வச்சுங்க. ஷார்ட் ஆஃப் டைம் இருக்குது. என்னென்னா, லோத்து பிரிஞ்ச போது நீ நடந்து திரி, அல்லேலூயா, எல்லா இடத்தையும் தருவேன் அப்படிங்கிறார். அப்படிதானேங்க? ஆமாம். அப்புறம் ஆதியாகமம் 14:12-18, ஆதியாகமம் 14:12-18. சரி. அப்புறம் 15:1 அது அப்புறம் வேலை. 15:1, 15:5, 15:1, 15:5, 15:5 எண்ணு நட்சத்திரங்கள் மணலத்தனை சொல்லுங்க. 1 மேலே 1 கீழே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மணலத்தனை சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அப்புறம் ஆதியாகமம் 22:17, ஆதியாகமம் 22:17, ஆதியாகமம் 22:17, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படி. ஒவ்வொரு முறை ஆண்டவர் சொல்லும்போது கீழ்ப்படிய ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு இருக்கிறார். அது இன்னைக்கு வரைக்கும் நிலச்சைக்கு நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் 12:3 பார்த்து அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை, ஆமாம், தானியேல் 12:3, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். நான் ஒரு சபையில் கேட்டேன், போன ஞாயிற்றுக்கிழமை. 12 மாதம் ஆச்சு. ஒருத்தரையாவது சபைக்குள்ளே கொண்டு வந்தவங்க கை தூக்குங்கோ. இங்கே நான் கேட்க மாட்டேன், ஜபத்துக்காக சில சொல்கிறேன். அல்லேலூயா. 12 மாதம் ஆச்சு. ஒருத்தரையாவது உள்ளே கொண்டு வந்தவங்க கை தூக்குங்க. சபைக்கு உள்ளே கொண்டு வந்து கை தூக்குங்கன்னா, ஒருத்தர் தூக்கலின்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 மினிச்சுன்னு அகல் விளக்கு மாதிரி தூக்குச்சுன்னு நினைக்கிறேன். கத்திருக்கே சார். ஐயா,
ஆமாம் மக்களே, நான் ஒன்று சொல்கிறேன். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது ஞானவான்களுக்கு தேவன் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள், ஆமாம், நீதிமொழி 11:30, நீதிமொழி 11, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆசை சபை பெருகணும்னு? சந்ததி மணலத்தனையாக இருக்கு. ஆமே, உங்களை ஆத்துமாத வீரர்களை கர்த்தர் மாட்டுவார். உண்மைதானே? டைட்டானிக் கப்பல்ல எல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், லைஃப் போட்டு எல்லாம் தீந்துருச்சு, எல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அந்த குளிர்ந்த தண்ணீரில் நீந்திட்டு போய் மூழ்கி எந்திரிக்கிறவங்கிட்ட, தண்ணியில் மூழ்கி எப்பா ப்ளீஸ் அக்செப்ட் ஜீசஸ். கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகிறவங்க நேரம். ஆமேன். ஆமாம், அதான் ஆத்ம பாரம் கத்திருக்கு. உள்ளே வர்றதுங்கன்னா சத்தியத்தை மேய்ஞ்சிக்கிறதுக்கு, வெளியே போய் மனதார சத்தியத்தை பேச, உள்ளே வரும்போது புண்ணியங்களை சிந்திக்க, வெளியே போய் புண்ணியங்களை அறிவிக்க. அல்லேலூயா. கடைசியில் இவருக்கு விசுவாசி, இவருக்கு இருந்த லைஃப் போட்டை இன்னொருத்தர் கொடுத்துட்டாரு. இவர் மூழ்கி செத்துட்டாரு. அப்போது காப்பாற்றப்பட்டவன் அந்த ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தில் சாட்சி, ஒரு விசுவாசி வந்து அவருக்கு இருந்த லைஃப் போட்டை எனக்கு கொடுத்துட்டா. அப்படியே நான் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீங்கள் விதைக்கிற விதை சும்மா ஆகாது. அல்லேலூயா. நல்ல கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். உபாகம் 33:19 மணலில் இருக்கிற ஆசீர்வாதம். உபாகம் 33:19 உபாகம் 30 கடலில் சம்பூர்ணத்து மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருள்களை அணிவிப்பார்கள். கடலுக்குள்ள முத்து இருக்குது, அப்படிதானே? வெளியேற பெற்ற முத்துக்களை உங்களை மாற்றுவதற்காக ஆழத்திலே உங்களை நடத்துவார், நீச்சகாத்துக்களை. அடுத்தது அந்த உன் கற்ப பிறப்பு, அதோடு அந்த அணுக்கள் அத்தனையாக இருக்கும். இது வந்து ஆத்துமாக்களை ஒட்டித்தான். கடைசியாக அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமல் இருக்க இயேசுவின் பேர் இன்றைக்கு வரைக்கும் ஓங்கி நிற்கிறது போல அந்த பேரை நம்பி வந்திருக்கிற உங்கள் பேரையும் கர்த்தர் பெயரும் நல்ல கைதட்டு ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும் ஐயா. ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். எல்லா விதமான ஆசீர்வாதம் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டது. உண்மைதானே? அப்பொழுது சமாதானம் நதி போல் இருக்க. கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே என் வீட்டில், சபையில், என் தேசத்தில் சமாதானம் நதி போல் ஓடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது முடியும். கர்த்தர் இங்கிருந்து ஹல்லேலூயா ஒரு ஊற்றை புறப்பட செய்ய போகிறார், அப்படிதானே? யோவேல் 3:18 ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு, யோவேல் 3:18 ஜஸ்ட் செக் தட். யோவேல் 3 ஜோயல் 3 ஒரு ஊற்று. சொல்லுங்க, ஒரு ஊற்று. ஒரு யோவேல் 3:18 ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை, அங்க சித்தீம் இது பார்த்தசாரதி ஏரியா, இது சென்னை. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சில இடங்களில் எழுப்புதல் வெடித்த போது சுற்றி இருக்கிற ஒரு 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் சுற்றளவிலே மக்கள்லாம் இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சார்ல்ஸ் பின்னி எங்கேயோ ஒரு பட்டணத்தில் மூலையில் இருக்கிறாரு. ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் அழ தொடங்கிட்டான். எங்கோ இருக்கிறாரு அந்த பட்டணத்தில், ஒரு சிட்டியில, உதாரணமாக எக்மோர்ல இருக்கிறன்னு வச்சுங்க. இங்க அழறான். பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை அழுது. ஸ்கூல் பிள்ளைகள்லாம் அழ தொடங்கிருச்சு. அந்த ஸ்டாஃப் எல்லாம் அழ தொடங்கிட்டாங்க. கர்த்தர் உங்களை கருத்தில் எடுக்க போறார். ஆமேன்னு சொல்லுங்க. கற்பனை கவனித்தாயால் சமாதானம் நதி போல் இருக்கும். ஹல்லேலூயா.
எத்தனை பேருக்கு ஆசை இந்த வசனத்தின்படி கர்த்ததாமே ஹல்லேலூயா ஆமென் கிரியை செய்ய வேணும். ஆமென் சொல்லுங்க. நீதி சமுத்திரத்தின் அலை போல் இருக்கு ஆண்டவரே. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. என் விசுவாச ஜெபத்தை ஹல்லேலூயா விசுவாசத்தோடு துதிக்க ஆபிரகாம் போல ஹல்லேலூயா. குழந்தை இல்லைனா கூட 25 வருஷம் கழிச்சு கிடைச்சு இன்னைக்கு அந்த சந்ததியினாலே தான் உலகமே நிரப்பட்டு நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். என்னை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே. என் நீதி வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ண நீதிமான் பாடி மகள்கள். ஒவ்வொரு பாட்டு ஒரு அழதா, ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஒரு அழதா. ஹல்லேலூயா. அடுத்தது சந்ததி மணலத்தனை அருக்கு. இந்த சபை பெருக வேண்டுமே. இந்தியாவில் கிறிஸ்தவ தொகை பெருக வேண்டுமே. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி அது மணலத்தனையா இருக்க வேண்டுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது இருக்கத்தான் போகிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்துக்கு நடுங்கற இதயத்தை தாங்க ஆண்டவரே. சபா காட்டமாக்கான வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கற்ப பிறப்பு கற்ப பிறப்பு அணுக்களத்தனையா இருக்கு. என் கற்ப பிறப்பை என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை விட சொல்லுங்க, எங்களை விட என்னை விட நீர் எனக்கு கொடுத்த நல்ல செல்வம் பிள்ளை செல்வத்தை பெரிய ஆத்தும ஆதாய வீரனாய் மாற்ற நல்ல கைதட்டு அவங்க மேல ஒரு வல்லமை பாய் நல்ல சாத்தரன் 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 சார். வேலை நேரம் போக வேலை நேரம் போக ஸ்கூல் நேரம் போக ஹல்லேலூயா. ஆத்துமா 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 என்று நம்ம சாமானிய அப்படித்தான் இன்கம் டாக்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹல்லேலூயா வேலை நேரம் முடிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. கைப்பிரதி எல்லாம் கொடுத்துடு. அப்ப போட்ட விதை தான் இன்னைக்கு முளைச்சு இந்த ஏலும் சபை நீக்குதுன்னா இங்க வந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எனக்கு ஆத்தும் பாரு எத்தனை பேருக்கு வேணும் ஆண்டவரே. சிலுவை மரத்துல எனக்காக தொங்கினீரே. அந்த ரட்சிப்பின் செய்தியை நான் எடுத்து செல்வதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவர் ஒரு வல்லமை கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடு. அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு நட்சத்திரமாய் மாற விரும்புகிறேன். எஸ்தர் என்றால் நட்சத்திரம். ஒரு சாதாரண பெண், அனாதை பெண். எழும்பினபடியினாலே ஜீவனை வெறுத்து உபவாசித்து எழும்பினபடியினாலே 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களுக்குள்ளே களிப்பும் கனமும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் வந்த நல்லா தட்டுங்க. இன்றைக்கு உனக்கு களிப்பு கனம் வெளிச்சம் மகிழ்ச்சி களிப்பு களிப்பு களி ஊறுவ. தேசம் பயப்படாது. மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. களிப்பு கனம் மகிழ்ச்சி வெளிச்சம் வந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் கொடிகளை பற்றி பிடித்ததினாலே அநேகர் யூத மார்க்கத்திலே சேர்ந்தார்கள். இதுதான் இந்தியாவில் நடக்க போகுது. கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு பயப்படுகிற பயம் இந்திய தேசத்தை பற்றி பிடிக்கிறதுனாலே அநேகர் சபையிலே சேர்க்கப்பட போகிறார். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சமாதான நதி போல இருக்கட்டுமே. நீதி சமுத்திரத்தின் அலை போல இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். நான் சொன்னது கொஞ்சம் தான். நான் சொன்னது கொஞ்சம் தான். ஆமென். சந்ததி மணலத்தனை இருக்க போகிறது ஐயா. ஆமென். நான் நம்புறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கற்ப பிறப்பு அணுக்களத்தின் இருக்க போகிறதப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எங்க பேரை பெருமைப்படுத்த போகிறீர். புதிய நாமத்தை தரப்போகிறீர். நீ எப்சிபா என்று பியூலா என்று புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்பட போகிறாய். நீ வாழ்க்கைப்பட போகிறாய். உன் பேரை பெருமை பவுலின் பேரை சொல்லும் போது சாத்தான் நடுங்கிறான். ஆக்கபா காட்டமா. நீ கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க கர்த்தருடைய நாமம் பலத்த துருக. நல்லா கட்டு. ரிசீவ் தி ஃபயர், தி டச் ஆஃப் காட். கர்த்தருடைய நாமம் பலத்த துருக. அந்த பேரை நம்பி வந்த என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டை கீழே ஆரோக்கியம் இருக்கு. நீங்க வெளியே புறப்பட்டு போகும்போது காண்டாம இருக்க துக்கத்தை பலன் வந்த வண்ணமாக அல்ல, சிங்க துக்கத்தை பலத்தினாலே கர்த்தரை இடைகட்ட போகிறா. நல்ல ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்து. ஸ்தோத்திர. நான் மறுபடியும் அழித்து சொல்றேன். ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஒரு ஆளதான். ஒவ்வொரு பாட்டு ஒரு ஆளதான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
ஆமே. சமுத்திரத்தின் அலை போல இருக்கும். அந்த அலை அடிக்கும் போது, துன்மார்க்கனுக்கு அலை அடிக்கும் போது அது அவனை வாரிட்டு போகும். அந்த சுனாமி அலை 2,90,000 பேரை வாரிட்டு போச்சு. ஆனால் ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு கொடுத்த நீதி ஆகிய அந்த அலையினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. நீதிமான் கொம்பு உயரத்தான் போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சபையை நீதிமான் கூடாரமா மாற்றி இங்கிருந்து ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை தேவன் துணிக்க பண்ண போகிற அப்படின்னா நல்ல ஜோரா ஹல்லேலூயா. ஆமென். புதிய வல்லமை பெற்றுக்கோ, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கோ. ஏசப்பா, நாங்க தியானித்த இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் இன்று முதல் பலிக்கட்டும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு அரை நிமிஷம் தட்டி I will bless you. இந்த 40 நாட்கள் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்த மகளை என் சமூகத்துக்கு வந்த உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஏசப்பா, நம்முடைய கிருபைக்கு நடத்தலுக்கு முடிய பிள்ளைகளோ போல் நீ நடத்தின காரியத்தை கொஞ்சம் முன்வைத்தமையா வசனத்துக்கு நடுகள் நோக்கி பார்ப்பேன். ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கள் நோக்கி பார்ப்பேன். யோபின் முகத்தை நோக்கி பார்த்தேன். ஐயா, செருப்பு மாறிடுச்சு. எப்பேற்பட்ட செருப்பா மாறட்டு, கட்டு உட்டையட்டு, கட்டிப்பான் நன்மை தருவேன். இன்றைக்கு ரிசீவ் நடத்து ரத்தம் இயேசு நாமத்திலே. ஆமென்.